அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. அவன் வேல்பட்டு அழிந்தது சூரரும் வெற்பும் மாமயிலோ. கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே, அயல் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, உத்தமதான சகுணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா, வித்தக ஞான சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று தை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, மங்கள வாரம் என்று சொல்வது. இன்று முருகனுக்கு உகந்த நாள். அந்த முருகப்பெருமானுடைய செயல் சொல்வதற்கு அரிது. வள்ளல் பெருமானவன் பக்தர்களுக்கு இடர்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நம்மளை காக்கக்கூடிய முழுமுதற் கடவுள். அவனுக்கு உகந்த நாள் என்று. சப்தமி திதி 12:47, பின்னாடி அஷ்டமி வந்துடுது. மத்தியானம் 12:47 சப்தமி முடிஞ்சது. அதுக்கு மேலே அஷ்டமி வந்துடுது. சித்திரை நட்சத்திரம் இரவு 11:47, பின்னாடி சுவாதி வந்துடுது. 2 நட்சத்திரத்துக்குமே சித்த யோகம் தான். ராகுகாலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்ட காலையில் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, செவ்வாய்க்கிழமை சூலம் வடக்கு. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சூழலில் கிரகங்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார். இந்த தை மாதம் 30 மகரத்தில் தான் இருப்பார். அந்த சூரியனோட புதனும் சேர்ந்து இருக்கார். இந்த 2ல் அதாவது மகரத்துக்கு 2ஆம் இடம், சூரியன் இருக்கிறதுக்கு 2ஆம் இடம். அதில் சுக்கிரனும் சனி இருக்காங்க. இதில் அந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். இது ஒரு கன்னியில் சந்திரனு கேது இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. இன்று கிரகங்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு இந்த ராசி பலன்கள் என்று சொல்லுகிறோம். நம்ம தினசரி ராசி பலனை பார்த்துட்டு இருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன ராசி என்னென்ன பலன் செய்யும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இந்த ராசி பலன் என்பது அதிகபட்சமாக நமக்கு பலன் தருமையானால் ஒரு 15% தான் நமக்கு தரும். அதுக்கு மேலே நமக்கு பலன் தருவதற்கு வேணும்னா நம்ம பிறந்த ஜாதகத்தில் போய் தசா புத்தி அந்தர வரை பார்க்கணும். அது அந்த மாதிரி போனால் தான் நமக்கு அது ஒரு நல்ல பலனை தரும். இது ஒரு 15% தான். சந்திரனுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது? சந்திரன் இருக்கிற இடம் ராசி நமக்கு, அதனால் அது 10% தான். லக்னத்து தான் நமக்கு ஜாதகத்தில் முதன்மையானது, உயிரோட்டமானது. அதனால் அந்த இந்த ராசி பலன்களை போகும்போது மேஷ ராசிக்கு இன்று எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்கார், சனி பகவான் 11ல் இருக்கார், 10ல் சூரியன் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு.
அதனால் இன்று தொழில் ரீதியாகவும் நன்றாக இருக்கும், நடப்பு ரீதியாகவும் நன்றாக இருக்கும். கவனமாக அவசரப்படாமல் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஐயா என்னையா நல்ல காரியம் அப்படின்னா, அவங்கவுங்க வசதிக்கு தக்கபடி, வயதுக்கு தக்கபடி, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு என்னென்ன நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணணும். ஐயா நல்ல காரியம் அப்படின்னா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியுமா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு தக்கபடி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அது நிறைவேறும் அப்படின்னு நம்ம இப்போ. அதனால் அடுத்து ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காங்க. ஜென்ம குரு உங்களுக்கு நல்ல பலனை தராது. அது ரிஷபராசிக்காரனுக்கு குரு 8 விரயத்தை தான் உண்டு பண்ணுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க. பிரச்சனையை நிறைய கொண்டு வந்துடுவார். பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 10 இருக்காங்க, ராகு 11 இருக்காங்க. இது 2 அருமையான ஒரு அமைப்பு. அதனால் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய ஆளுமை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. அது கொஞ்சம் விரயங்களை உண்டு பண்ணும், தேவையில்லாத செலவில் எடுத்து விடும். ஆனால் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்லவர், 9 கூடையவர், 9ல் இருக்கார். சுக்கிரன் 5 கூடையவர். 5, 9 கூடிய 2 பேரும் இணைவாக சேர்ந்து 2 பேரும் நண்பர்கள் தான். அவங்க 2 பேரும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு நல்லது. 10ல் ராகு இருப்பது நல்லது. இதெல்லாம் நன்மை. ஆக நல்ல விரயங்களாக சுப விரயங்களாக நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, மற்ற எந்த கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அந்த குரு பகவான் மட்டும் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பான சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. அதனால் எந்த கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லை. ரொம்ப கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் தப்பு பண்ண மாட்டீங்க நீங்கள். அதனால் பொறுமையாக அவசரம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் என்ன ஒரு 4 மாதம் தான் இருக்கார். அதுக்கப்புறம் பயிற்சியாகி போடுவார். பயிற்சியாகி நல்ல இடத்துக்கு போடுவார். அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அன்பான கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இது 2 உங்களுக்கு ஒரு நல்ல இணைவு. 6ல் சனி இருப்பது ஒரு நல்ல பலன்களை தரும். அடுத்து குரு 9ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள் சரியில்லாட்டாலும் குரு 9ல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் தரும். அன்பான நேயர்களை கன்னிராசி என்பவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக அவர் முடிவெடுங்க. அடுத்து துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்காங்க. குரு பகவான் 8ல் இருந்தாலும் ராகு பகவான் 6ல் இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ராகு பகவான் 6ல் இருக்கிறது சிறந்த அமைப்பு. குரு 8ல் அட்டம குரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதுசாக முதலீடு பண்ணாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். இந்த குரு பகவான் நல்லது செய்வார். பொதுவாக ஜென்ரலாகவே குரு எப்போதுமே குரு அப்படின்னா தேவகுரு. அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணுற மாட்டார், நல்லதாக செய்வார். அதனால் விரயங்களை உண்டு பண்ணாலும் நல்ல விரயமாக உண்டு பண்ணுவார். அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவசரப்படாதீங்க. நல்லா இருக்குது நேரம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ல் குரு இருப்பது நன்மை இல்லை. உடல்நிலை ஆரோக்கியத்தில் 6ஆம் இடம் ரணம் சத்ரு. ரணம்னா நோய், சத்ருன்னா எதிர்ப்பு. அதனால் இது 2லையும் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு பகவான் 4ல் இருக்கார். இது 2 உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. அதனால் தனுசு ராசி என்பவர்களே திறமையானவங்க, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 18 மாதம் அந்த சனி பகவானுடைய காலம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று வயதுக்கு தக்கபடி இருக்குது. பார்த்து கவனமாக நிதானம் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு 3ல் இருக்கார். இதெல்லாம் நல்ல அமைப்பு. அதனால் நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள்லாம் சரியில்லை, எந்த கிரகமும் உங்களுக்கு நன்றாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு ஆளாயிடாங்க, கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி என்பதில் உங்களுக்கும் குழப்பமான நிலை தான் ஓடின்னு இருக்கு. அதனால் ராகு மீனத்தில் இருப்பது ராசியிலையோ லக்னத்திலேயோ ராகு இருப்பது நல்ல இல்லை. அதனால் எல்லாமே மெதுவாக நடக்கும்.
இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை இருக்கு பாருங்க, அது அருமையான பார்வை. அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது எந்த காரியமும் தடை இல்லாமல், கஷ்டம் இருந்தாலும் தடை இல்லாமல் நல்ல விதமாக நடக்கும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. கருப்பு துணியில், வெள்ளை துணியிலெல்லாம் கட்டாதீங்க. கொஞ்சமாக எள்ளு வச்சு பொட்டலம் கட்டி ஊற வச்சு சாயந்தரம் கொண்டு தீபம் ஏற்றுங்க. தனியாக ஏற்றுங்க, எல்லோரும் வைக்கிற எள்ளு பொட்டத்தில் வைக்காதீங்க. அந்த மாதிரி தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு சாதம் வச்சு காக்காய்க்கு எள்ளு பொடி பண்ணி, எள்ளை வறுத்து விட்டு பொடி பண்ணி அதை வந்து சாதத்தில் கொஞ்சோண்டு பச்சரி சாதத்தில் கலந்து காக்காய்க்கு வைக்கணும். அது ரொம்ப நல்ல பலன். அதை சனிக்கிழமையில் வந்து வாரம் பண்ண முடியாட்டாலும் ஒரு கிழமையாவது அர்ச்சனை பண்ணுங்கள். வன்னி பாத்திரம் கிடைச்சுன்னா அதனால் அர்ச்சனை பண்ணுங்கள். அன்பான நேயர்களை, நம்ம வந்து இந்த நமக்கு வாழ்நாள் பூரா கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுபடணும். அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் அதுக்கு தக்கபடி கஷ்டங்கள்லாம் இருக்குது. பணம் இருக்கிறதுனால காரியங்கள் தடப்படாது, ஆனால் கஷ்டத்தை மாற்ற முடியாது. அதனால் அன்பான நேயர்களை, நம்ம வந்து இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இறை வழிபாடு செய்வது தான் நமக்கு மிக சாலச் சிறந்தது. அன்பான நேயர்களை, நம்ம வந்து இந்த ஜாதகம் பார்க்குறோமா இல்லையா, இந்த ஜாதகத்தை வந்து பார்க்குறதுனால நம்ம எதையாவது மாற்றிட முடியுமா அப்படின்னா, ஜாதகம் பார்க்குறதுனால மாற்றிட முடியாது. அப்போ எதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்குறோம்? நிறைய ரூபாயெல்லாம் கொடுத்து, ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஜாதகம் பார்க்க வேண்டியிருக்கேன். ஜாதகம் பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாதகம் பார்க்குறதுனால நமக்கு வருகின்ற விளைவுகளை, சிரமங்களை குறைத்து கொள்வதற்கு வழி உண்டு. அதனால் இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, நடப்பு நேரம் ஒரு 6 மாதத்துக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறை வழிபாடு. எந்த கிரகத்தினால நமக்கு அந்த சூழ்நிலை உருவாகுதுன்னா, அந்த கிரகங்களை நம்ம பிரார்த்தனை செய்து அதுக்குரிய அதிதேவதைகளை, நம்ம இப்போ செவ்வாயினால் நமக்கு சிரமங்கள் இருக்குன்னா அதுக்குரிய அதிதேவதை முருகன், கேதுனால பிரச்சனை இருக்குன்னா அதுக்குரிய அதிதேவதை விநாயகர் பெருமான், ராகுனாலேன்னா துர்க்கை, சனினாலேன்னா ஆஞ்சநேயர், புதன் நாளேன்னா பெருமாள், இப்படி சூரியனாலேன்னா சிவபெருமான், இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிதேவதைன்னு ஒன்று இருக்குது. அவங்கள நம்ம பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு உரிய சோஸ்திரங்களை நம்ம பாராயணம் செய்துட்டு வந்தமையானால் நிச்சயமாக நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட என்று சொல்லுகின்றது. அது கூட வந்து மகாபாரதத்தில் ஒரு பெரிய அருமையான கருத்து இருக்கிறது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட அப்படின்னா, அந்த அர்ஜுனனுக்கு வந்து கர்ண பகவான் வந்து என்ன பண்ணுறான், நாகாபாரதத்தை வந்து விடுறான். அவனை நாகாபாரதத்துக்கு வந்து அர்ஜுனன் தப்ப முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த தேரோட்டியை சொல்கிறாரு, கழுத்துக்கு குறி வை அப்படிங்கிறாரு. கழுத்துக்கு வைக்கப்படாது, நான் தலைக்கு தான் வைப்பேன் அப்படின்ட்டு தலைக்கு குறி வைக்கிறான். தலைக்கு குறி வைக்கிற போது இவர் கண்ணபெருமான், கிருஷ்ணபெருமான் தானே தேர் ஓட்டுறாரு. அந்த அம்பு வந்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, தேரை ஒரு அமுக்கின உடனே ஒரு அடி அந்த தேர் உள்ளே போயிடுது, பூமிக்குள்ளே போயிடுது. போன உடனே அந்த தலை கிரீடத்தை தட்டின்னு போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் போனால் அந்த நாகாபாரதத்தை ஒரு தவணைக்கு மேலே மறுதவனை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் அவங்க சத்தியம் வாங்கிடுறாங்க. அதனால் அதுக்கு மேலே அவனால் அதை பயன்படுத்த முடியலை. இதுதான் நமக்கு பெரிய இலக்கணம். நம்ம இதை வந்து நமக்கு உதாரணம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ, அதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட தலை கிரீடத்தோடு முடிஞ்சதும்பாங்க. எப்படியெல்லாம் அந்த அதாவது கிருஷ்ண பரமாத்மனுடைய ஒரு லீலைகள் இருக்குது பாருங்கள், அருமையான லீலைகள். அவர் மாதிரி ஒரு நமக்கு இந்த மகாபாரதத்தில் ஒரு பெரிய கருவி வந்து அவர் தான் அந்த மகாபாரதத்தை இயக்கினவர். அவர் வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் வாழணும், நியாயம் தர்மம் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யுத்தம் புரியாமலேயே, நான் ஆயுதங்களை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யுத்தம் புரியாமலே பஞ்சபாண்டவர்களுக்கு அவர் ஒரு ஆளாக தனித்து நின்று அவங்கள பஞ்சபாண்டவர்களுக்கு அவர் ஆட்சியை பிடிச்சி கொடுத்து அவர் வெற்றி பெற செய்து பண்ணார். இதெல்லாம் என்ன காரணம்னா, அர்ஜுனன் சிவபெருமானை பணிந்து
சிவபெருமானை பூஜை பண்ணி காண்டிபத்தை பெற்றவன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தர்மன் நீதி தவறாமல் நடக்கின்றவன், அதனால் அவனுக்கு பேர் தர்மன். அப்படியெல்லாம் ஒரு வரம் பெற்றவர்கள், நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இறைவன் காட்சி கொடுத்தார். 18 நாள் போர் நடந்தது. அந்த போரில் அந்த துரியோதனுடைய குடும்பமே அந்த குடும்பமும் அழிந்தது, மக்களும் அழிந்தாங்க. பாண்டவருடைய குடும்பம் நிலைத்தது என்று வரலாறு உண்டு. இதெல்லாம் நடந்ததா நடலையா நமக்கு தெரியாது. ஆனால் மகாபாரதம் என்பதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அது நடந்ததாக தான் சொல்கிறாங்க, அதை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. நமக்கு இதெல்லாம் அந்த கதையை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழணும், இப்படித்தான் நம்ம வாழணும், தர்மமாக வாழணும், நேர்மையாக வாழணும், நீதி தவறப்படாது. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா போர் செய்யக்கூடாது. இப்போ மறைந்திருந்தெல்லாம் போர் செய்கிறாங்க, ஒளிஞ்சிருந்தால் போர் செய்ய மாட்டாங்க, நேருக்கு நேர் தான் போர் செய்வாங்க. அதெல்லாம் தர்ம யுத்தம்னு பேர் இருக்குது. தர்மமாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் உண்டு. பின்னாடி முதுகில் அம்பு விடக்கூடாது, இப்படிலாம் ஒரு நெஞ்சுக்கு நேரம் தான், நேருக்கு நேரம் தான் சண்டை ஓடணும். அப்படி இப்போ அப்படிலாம் இல்லை, மறைந்திருந்து தாக்குறாங்க, மறைஞ்சிருந்துக்கிட்டு வஞ்சகமாக கொள்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது. அன்பான நேயர்களே, நீங்கள் ஒரு நல்ல அருள் பெறணும். எல்லோரும் நம்ம நேர்மையாக நடக்கணும், இறை வழிபாடு செய்யணும், ஜாதகத்தை முறையாக பார்க்கணும். ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி ஜாதகங்களை நிறைய நான் எல்லாருமே நல்ல ஜோதிடர்கள்லாம். நான் தயவு செஞ்சு எந்த ஜோதிடர்களையும் நான் குறை சொல்லலை. எனக்கு தெரிந்தது இது, இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச இன்னொன்று, எனக்கு தெரியாதது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை விட வயதில் நிறைய சின்ன வயசாக இருக்கலாம், என்னை விட அவங்க நிறைய படிச்சிருக்கலாம். அந்த கல்வியினுடைய தன்மையை வச்சு நான் சொன்னது தப்புன்னு கூட சொல்லலாம். அது நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை மறுக்க முடியாது. அதாவது கற்றது கைமல்லளவு, கல்லாத உலகளவு என்பார்கள். அதனால் நல்ல ஜோதிடர் நம்ம அணுகி ஒரு நல்ல பலன்களை பெற வேண்டும். அதாவது தவறான பலன்களை பெற்றக்கூடாது. ஆனால் மருத்துவம், ஜோதிடம் இது ரெண்டும் இறைவனுக்கு சமமானது. ஏன்னா நம்ம மருத்துவர்கிட்ட நம்ம உடம்பை அப்படியே கொண்டு ஒப்படைச்சிடறோம். ஒப்படைக்கிற போது அவர் என்னமா நினச்சி ஒப்படைக்கிறோம்னா, அவர் தெய்வமாக நினைத்து நம்முடைய உடம்பை வைக்கிறோம். அவர் என்ன வேணாலும் செய்யலாம், நம்முடைய உடம்பை அவர் என்ன வேணாலும் செய்யலாம். உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகளெல்லாம் எடுத்துன்னு கூட போயிடலாம். அது மாதிரி 2 இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கலாம் அவர், அவரால் முடியும். ஆனால் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள நம்ம தெய்வமாக நம்பி இருக்கிற போது நம்முடைய உயிரை காவந்து பண்ணுவதற்கு தான் அவர்கள் பிறந்திருக்காங்களே தவிர, அதே மாதிரி ஜோடர்களும் நமக்கு ஒரு நல்ல பலன்களை சொல்லி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நம்மளை நல்ல வழி நடத்தி செல்ல வேண்டியது ஜோதியுடைய பொறுப்பு. அதனால் காசுக்காக தான் ஜாதகம் பார்க்குறோம், காசு இல்லைன்னா வாழ முடியாது. இந்த காசை வாங்கிட்டு ஜாதகம் பார்க்குறது நம்ம என்ன பண்ணு கேட்டால், நேர்மையான முறையில் ஜாதகத்தை பார்த்து நல்லொரு பெற்று மக்களுக்கு நல்ல பலன் செய்ய வேண்டும். அதனால் நல்லதை நாடுங்கள். ஒரு நல்ல பள்ளிக்கூடம் படத்தில் இருக்கோம்னா அங்கே கொண்டு குழந்தைய சேர்க்கணும், நல்லா படிப்பாங்க. ஒரு நல்ல மருத்துவர்களாக நோயாளியை கொண்டு காக்கணும். அது மாதிரி நல்லவர்கள் இருக்கிற இடத்தை நாம் ஒரு நல்ல குருமார்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம உபதேசம் பெறணும், அவங்கள்ட்ட போய் நம்ம பணிஞ்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் நல்லவர்களை தேடி நம்ம அவங்களுடைய ஆசைகள் பெற்றோமேனால் வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் போயிடும். இந்த பொருத்தம் பார்க்கையிலே ஒரு கணக்கு இருக்குது. பொருத்தமே பார்க்காம ஒரு 5 பேர் பெரியவங்க இருக்காங்க, அவங்களை கேட்டு இந்த 2 ஜாதத்தையும் சேர்க்கலாமா, சேர்த்தா அவங்க 2 பேரும் நன்றாக இருப்பாங்கன்னா அவங்க 5 பேர் சேர்ந்து நல்லா சேர்ப்பா, மகராசியாக இருப்பாங்க, மகராஜனாக இருப்பாங்க, குழந்தை குட்டியெல்லாம் தடை இல்லாமல் இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் ஒன்றே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படிலாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமே ஆனால் நம்முடைய எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது காரியங்கள் தடைப்படாது. அதனால் அன்பான நேயர்களை நல்ல பலன்களை பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ எல்லாம் உள்ள அந்த சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.